வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான புதினா சிக்கன். புதினா சிக்கன் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், கையளவு புதினா, கையளவு கொத்தமல்லி, 2 வெங்காயம், டேபிள்ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, 2 கிராம்பு, 10 பல்லு பூண்டு, இஞ்சி அதே அளவு, 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சைப்பழம், 1 ஸ்பூன் தயிர், உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு தாளிக்க தேவையான அளவு எண்ணெய். பாத்திரம் சூடானதும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் போல் அதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விடுங்க. சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தனியா, மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க சிக்கனை பார்க்கலாம். சிக்கனில் பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை. ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. புதினா எல்லாம் சிக்கன்லேயே படுற மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. புதினாவும் சிக்கனும் சேர்ந்த வாசனை நல்லாயிருக்கு. நம்ம எப்பயுமே சிக்கன் குருமா, கிரேவி தான் பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புதினாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நம்ம சிக்கனை சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த சிக்கனை நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நாங்கள் சூடாக சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. புதினாவோட ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா இறங்கியிருந்தது. நீங்களும் இந்த புதினா சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Audio Jungle.